அழிஞ்சு போயிடுறோம். இப்போ ஆண்டவர் வசனம் நமக்குள்ள இல்லைனாக்கா அழிஞ்சு போகிறோன்னு அர்த்தம். ஆண்டவர் வசனம் நமக்குள்ள இருந்தாக்கா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உன்னால சந்தோஷமா இருக்க முடியுதுன்னா காரணம் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கு. நீ எல்லா சூழ்நிலையும் சாந்தமா சமாதானமா ஜெயமா இருக்கிற காரணம் உன்னுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கு. அது யாரும் சரி. இல்ல நான் துக்கமா இருக்க, வசனம் இல்ல. நீ துக்கமா இருக்க, வசனம் இல்ல. எனக்கு வாழ பிடிக்கல, வசனம் இல்ல. எங்க சாவலம் போல் தெரியுது, வசனம் இல்ல. எனக்கு எரிச்சலா வருது, வசனம் இல்ல. எனக்கு அதிகமா கோபம் வருது, வசனம் இல்ல. பாத்தீங்களா? அப்போ வசனம் இருந்தாக்கா நீ சமாதானமா இருக்க முடியும். வசனம் இல்லைனாக்கா அழிந்து போயிடுவே. பாத்தீங்க, அழிந்து போறதுக்கு காரணம் வசனம் இல்லை. அழிஞ்சு போயிடுனாக்கா அது எப்படி அழிஞ்சு போறது? துக்கமா இருக்காங்க, வேதனைமா இருக்காங்க, எரிச்சலா இருக்காங்க, கோபமா இருக்காங்க, அழிஞ்சு போயின்னு. நீ மகிழ்ச்சியா இருக்கிறியா? நீ நல்லா இருக்கிற. ஆண்ட வார்த்தையில சமாதானமா இருக்க, நீ நல்லா இருக்கிற. அல்லேலூயா. பாட வார்த்தையில நீ வளர்ற. பாட வார்த்தை இருந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆண்ட வார்த்தை இல்லைனாக்கா நான் துக்கத்துல போவேன். துக்கம் பார்த்தீங்களா? நம்பி வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆண்ட வார்த்தை இல்லைனாக்கா நான் துக்கத்துல போவேன். அப்போ துக்கம் பார்த்தீங்களா? அந்த துக்கத்தின் நாவி சரீரத்தை விட்டு வெளியே போகணும். அல்லேலூயா. துக்கத்தின் நாவி என்ன செய்யும்? துக்கப்படுத்தினே இருக்கும். பாரு, உனக்கு யாரு இருக்கிறாங்க? உனக்கு யாருமே இல்லை, நீ அனாதே. பாரு, நீ தனிமையா இருக்கிற, உனக்கு யார் உதவி செய்யறாங்க? நீ ஏன் ஓடி செய்யணும்? நீ ஏன் எல்லாம் பார்த்துக்கணும்? பாரு, உனக்கு கஷ்டத்துக்கு யார் ஆகுறாங்க? இதெல்லாம் துக்கத்தின் நாவி என்ன பண்ணு? அமுக்குது போட்டு, இல்லைங்களா? துக்கத்தை நாவி போடும்போது என்ன ஆகுது? ஒருத்தங்க மேலே எரிச்சல் வருது. ஆமா ஆமா ஆமா, இவன் ஹெல்ப் பண்றது இல்லை, அவன் ஹெல்ப் பண்றது இல்லை, நான் ஒண்டியா சாகணும், நான் ஒண்டியா. பார்த்தீங்களா? அது அதோடைய தன்மை பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. அதுதான் வேதம் வந்து நம்ம மன மகிழ்ச்சியா. அல்லேலூயா. வேத வசனம் இல்லைன்னு வச்சுங்க, துக்கம் துக்கம். அந்த துக்கம் என்ன செய்யணும்? நம்மள அப்படியே ஆட்டி படிக்கணும். லாஸ்ட் டைம் ஒரு சகோதரி, ஒரு கனடா, அந்த அம்மா ஜோம் பண்ண வந்தாங்க. அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் எனக்கு துக்கமா இருக்கு, என் கணவர் இறந்துட்டாரு, ஆனா நான் சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிக்க முடியல, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க முடியல, எனக்கு எப்போ பார்த்தா துக்கமா இருக்கு, நான் என்னதான் ஜோம் பண்றனாலும் என்னதான் அபிஷேகத்தில் கைத்தட்டி நான் ஆராதனை பண்ணாலும் நான் துக்கத்தில் தான் இருக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, எனக்கு ஒன்றும் முடியல சொல்லிட்டு வந்தாங்க. ஜோம் பண்ணும்போது அந்த துக்கத்தின் நாவி அவங்க விட்டு வெளியே போயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, எனக்கு முடியலையா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் பேசுவீங்கம்மா, இந்த வார்த்தை மறுபடியும் சொல்ல மாட்டீங்க ஆலயத்தில், இனி இந்த வார்த்தை சொல்ல மாட்டீங்க, நான் துக்கமாக இருக்கிறேன், வேதனையாக இருக்கிறேன். அன்னைக்கு அவங்க துக்கத்தின் நாவி போச்சு. அடுத்த வாரம் வரும்போது சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க. பசங்க சந்தோஷமா இருக்கிறேன். இங்க பாட்டு வாசிக்கும் போது அங்க டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. அப்படி கை வச்சு இங்க வாசிக்கும் போது பசங்க பார்த்து சொல்றாங்க, அந்த ஆண்டி டான்ஸ் ஆடினாங்க. அவ்வளோ சந்தோஷம் பொங்குது அவங்களுக்குள்ள. அல்லேலூயா. பார்த்தீங்களா? துக்கத்தின் ஆண்டை துரத்தும் போது சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் அவங்களுக்குள் வருது. அப்போ கணவன் எழுந்துட்டு எவ்வளோ துக்கத்தில் இருந்திருப்பாங்க. அந்த துக்கத்தின் நாவி அவங்களை எப்படியெல்லாம் அவங்கள அமுக்கி இருக்கும், வேதனைப்படுது. அந்த ஆவி வெளியே போனோன்னே சந்தோஷம் உண்டாகும். அதுதான் ஆண்டவர் வார்த்தை.
அப்போ அவங்க